நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. தருமபுரி மாவட்டம் சாமியாபுரம் கூட்ரோடு பகுதியில் ஓடை புறம்போக்கில் உள்ள கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கோவிலை சுற்றி அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். வெற்றிவேல், வணக்கம். கோவிலை அகற்றுவதற்காக எதனால் அகற்றுறாங்க? மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு? வணக்கம் கனிமொழி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய சமயபுரம் கூட்டோடு, இந்த கூட்டோடு பக்கத்துல தற்போது 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அதனுடைய பணிகளும் நடந்து வந்திருக்கு. இந்த நிலையில் அந்த சமயபுரம் கூட்டோடு பக்கத்துல கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறிய அளவில் ஒரு கோயில், அந்த ஓட புறம்போக்கு பகுதியில் ஒரு சிறிய அளவில் ஒரு கோயில் கட்டி பணி வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா தற்பொழுது 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டதற்கும் சமயத்துல அந்த கோயிலை இடிச்சுட்டு பெரிய அளவில் ஒரு கோயில் கட்டி பணியை தொடங்கி இருக்காங்க. இதனால அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோணம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த வழியை தான் போகணும். அதனால 4 வழி சாலையா இருக்கிறதுனாலையும் அந்த கோயிலை சுற்றி அந்த அடிக்கடி அந்த விபத்துகள் ஏற்படுறதுனால அந்த பக்க கிராம மக்கள் வருவாய்த்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கும் பல முறை கோரிக்கை வச்சாங்க. அதனால அந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்லி அந்த பகுதியில் கோரிக்கை வச்சதன் அடிப்படையில வருவாய்த்துறையினர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் கூட்டுறவு உள்ளிட்ட அந்த பக்கத்தில் இருக்கிற பொதுமக்களோட சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதனால அந்த பேச்சுவார்த்தையில் அந்த சமரசம் ஏற்படாதனால இன்னைக்கு வருவாய்த்துறையினர் அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு முற்பட்டாங்க. இந்த சமயபுரம் கூட்டுறவு பகுதியில் மக்கள் இது தகவல் தெரிஞ்சு அந்த கோயிலை சுற்றி அமர்ந்து கொண்டு அந்த கோயிலை இடிக்க விடாம போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுல தகவல் தெரிஞ்சு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த சம்பவ இடத்துல குவிக்கப்பட்டதுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த கோயிலை இடிச்சதுனா நான் இந்த பகுதி மக்கள் காலங்காலமா வழிபட்டு இருக்கிறதுனால அந்த கோயிலை இடிக்க கூடாது அப்படின்றதுனால சொல்றாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாலை 4 வழிச்சாலையை வேற வழியில கொண்டு போனோம் அது சொல்லி சொல்றாங்க. அந்த பட்டுக்கோணம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அடிக்கடி இந்த இடத்துல சாலை விபத்து ஏற்படுறதுனால இந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றதுனால அந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கருமணி, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.